السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய துஆக்கள் கபூலாகும். நம்முடைய துஆக்களுக்கு மிகவும் வேகமாக அல்லாஹ் பதில் வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் எதனை கேட்டாலும் அல்லாஹ் அதனை மறுக்காமல் நமக்கு தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. ஹஜ்ரத் சயீத் பின் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த துஆவை ஓதி நான் கேட்ட துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகிவிட்டது என்று ஹஜ்ரத் சயீத் பின் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த துஆவினுடைய சிறப்பை பற்றி அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் இதனை ஓதி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னக மலீகுன் முக்ததிருன் மா தஷாஉ மின் அம்ரின் யகூன். அல்லாஹும்ம இன்னக மலீகுன் முக்ததிருன் மா தஷாஉ மின் அம்ரின் யகூன் என்று வரக்கூடிய இந்த துஆவை சயீத் பின் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதனை ஓதி அல்லாஹ்விடம் துஆ கேட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்ததாக அவர்கள் ரூஹுல் மஆனி என்கின்ற அந்த கிரந்தத்திலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் ஏராளமான துஆக்களை கேட்கின்றோம். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகவில்லையா? இதனை ஓதிவிட்டு நாம் நம்முடைய துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்து தருவான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நமக்கு சீராக்கி தருவான்.